பாஸ்கா காலத்தில் வருகின்ற 6வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும் முதல் வாசகமாகவும், யோவான் நற்செய்தியிலிருந்து நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே பவுல், சீலா அவரோடு இருந்த அத்தனை மக்களையும் சிறையில் அடைக்க தலைமை குருக்கள் மற்றவர்கள் ஆணையிடுகிறார்கள். அவர்களும் சிறையிலே கால்களிலே சங்கிலி மாட்டி சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். முழுவதும் பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்ததாக முதல் வாசகம் பதிவு செய்கிறது. எத்தனை துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அவர்கள் கடவுளை துதிப்பாடுவதை நிறுத்தவில்லை. அவர்கள் இறைவனை துதிப்பாடி கொண்டே இருந்தார்கள். சிறையில் இருந்த மற்ற கைதிகளும் அதை கேட்கிறார்கள். அப்பொழுது நிலம் அதிர்ந்தது, சிறை கதவுகள் திறக்கப்பட்டன, அவர்கள் காலில் இருந்த விலங்குகளும் உடைக்கப்பட்டன. அந்த சிறை காவலர் இவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்று தன்னை தற்கொலை செய்து கொள்ள வாளால் கழுத்தில் வைத்த பொழுது பவுல் இங்கே சொல்லுகிறார், உமக்கு ஒரு தீங்கும் செய்யாதபடி செய்ய வேண்டாம், நாங்கள் யாரும் தப்பித்து போகவில்லை, இங்கேதான் இருக்கிறோம் என்று அவர் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இறைவனை எல்லா சூழ்நிலையிலும் நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்படுவது கிடையாது. பவுலும் சீலாவும் இறைவனை முழுமையாக நம்பினார்கள். சிறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவர் ஜெபிக்கவில்லை. துன்பத்திலும் மறவாமல் தங்களுடைய உயிருள்ள கடவுளை அவர்கள் துதித்து ஆராதித்து வணங்கினார்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். துன்ப வேளையிலே நாம் துன்பத்தை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருந்தால் கடவுளை எப்பொழுது நாம் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம்? அதனால் துன்ப வேளையில் அந்த துன்பத்திலிருந்து வெளிவர தேவையான ஆசிரியை கேட்டு கடவுளை நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், நான் சொன்னவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் நான் எங்கே போகிறேன் என்று கூட கேட்காமல் நீங்கள் கவலையிலே மூழ்கியுள்ளீர்கள். நான் போனால்தான் துணையாளர் உங்களிடம் வருவார். அவர் நீதி உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். நீதி என்னவென்று உண்மை என்னவென்று உங்களுக்கு கற்பித்துக் கொடுப்பார். ஏனென்றால் இந்த பூ உலகத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு. அவர் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அவர் உங்களிடம் வர வேண்டும் என்றால் நான் தந்தையிடம் செல்ல வேண்டும். அதனால் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், தூய ஆவி என்ற துணையாளர் நம்மோடு கூட எல்லா நேரங்களிலும் இருப்பார். நாம் சுவாசிக்கின்ற மூச்சு அவருடையது. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை என்கின்ற ஒரு ஒற்றை சொல்லை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கின்ற இறைவனை நாளெல்லாம் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அதை செய்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.